பெரியார் அவர்கள் இந்த நாட்டிலே பிறக்காமல் இருந்தால் தமிழ் சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், பெரியார் தான் விழிப்பை ஏற்படுத்தினார், இழிவுகளை போக்கினார், சனாதனத்தை ஒழித்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெரியார் இறந்து இவ்வளோ ஆண்டு காலம் இருந்தாலும் ஆனால் இன்னும் பேசும் பொருளாக இருக்கிறாரே என்னும் பொழுது மக்களெல்லாம் வியப்படைகிறார்கள், எதிரிகளாம் வியக்கிறார்கள். புத்தரை ஒழித்து விட்டார்கள், ஆனால் பெரியாரை ஒழிக்க முடியவில்லை. காரணம், புத்தர் சொன்ன கருத்து, புத்தருக்கு பின்னாலே எந்த மக்களும் இல்லை. ஆனால் பெரியாருக்கு பின்னால் மக்கள் பலம் இருந்த காரணத்தாலே பெரியாரை யாரும் தொட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே போன்று இன்று 21 மொழிகளிலும் பெரியாருடைய கொள்கை புத்தகங்கள் வெளியிடும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனுடைய விளைவு இன்னைக்கு பார்க்கிறோம். வடநாட்டிலே இன்று பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்க, திராவிடம் வாழ்க, திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்க, கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்க, தளபதி வாழ்க என்று சொல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அது பெரியார் தான். பெரியார் இருப்பதால் தான் நாமெல்லாம் இன்று மனிதர்களாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் போட்ட பாதை இது. பெரியார்வன் ஒன்றே ஒன்று குறிப்பிடுகிறேன். இன்று நடைபெறுகின்ற பிஜேபி ஆட்சியிலே 3 முறை ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியவில்லை தமிழகத்திலே. காரணம், பெரியார் வகுத்து தந்த பாதை. என்ன சொன்னார் பெரியார்? பார்ப்பான் வேண்டும் சொல்வதை நீ வேண்டாம் என்று சொல், அவர் வேண்டாம் என்பதை நீ வேண்டும் என்று சொல் என்று ஒரு சூத்திரத்தை சொல்லி கொடுத்தார்கள். அந்த சூத்திரத்தின் அடிப்படையில் தான் தமிழக மக்கள் இன்று தமிழகத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். பிஜேபி ஆட்சியை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் பெரியார் மண் என்பதை இன்னும் 100 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகளானாலும் பெரியார் தான் என்பதை சொல்லி பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்க.